சென்னை பெரம்பூரில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். சென்னை பெரம்பூரில் இவரது வீடு உள்ள நிலையில் இன்று வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 6 பேர் கொண்ட மர்ம நபர்கள் ஆம்ஸ்ட்ராங்கை அரிவாளால் சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடி உள்ளனர். அவர் உடனிருந்த 2 பேருக்கும் அரிவாள் வெட்டு விழுந்துள்ளது. இதில் பலத்த காயமடைந்த ஆம்ஸ்ட்ராங்கை மீட்டு மருத்துவமனைக்கு அங்கு அனுமதித்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இது தொடர்பாக செம்பியம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பூரில் ஆம்ஸ்ட்ராங்கின் ஆதரவாளர்கள் குவிந்து வருவதால் அங்கு பதற்றமான சூழலும் நிலவி வருகிறது. கடைகளும் அடைக்கப்படும் சூழலில் உள்ளதால் அங்கு பாதுகாப்புக்காக போலீசார் குவிக்கப்பட்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணியன், தற்போது பெரம்பூரில் என்ன மாதிரியான சூழ்நிலை நிலவி வருகிறது? கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவரது பெரம்பூர் தளையப்பன் தெருவு அருகே அவரது வீடு இருக்கிறது. அவர் வீட்டின் அருகேதான் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவத்தில் 6 பேர் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அந்த 6 பேரை தேடக்கூடிய பணியில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அதே பகுதியில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக பெரம்பூர் பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை காணப்படுகிறது. முக்கியமான பகுதிகள் முழுவதுமாக போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய உடல் அப்போலோ மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து அரசு மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அரசு மருத்துவமனையிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அசம்பாவித சம்பவங்கள் நிகழாமல் தடுப்பதற்கான பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். சுப்பிரமணியன், அவருடைய உடலை உடற்கூறு ஆய்விற்காக ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு கொண்டு போறதா தகவல் வெளியாகி இருக்கு. அது பற்றிய தகவல் ஏதேனும் இருக்கிறதா? எப்பொழுது கொண்டு போவாங்க? என்ன விவரம்? அவரது உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடையாளம் தெரியாத 6 பேர் கொண்ட கும்பலால் அவர் வெட்டப்படுகிறார். அதன் பிறகு படுகாயத்தோடு தனியார் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்படுகிறார். அங்கிருந்து சிகிச்சை பலன் அளிக்காமல் அவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை என்பது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவருடன் 2 பேர் மீது வெட்டு விழுந்திருக்கிறது. அதாவது ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டும் போது 2 பேர் தடுத்திருக்கிறார்கள். தடுக்கும் போது 2 பேருக்கும் வெட்டு விழுந்திருக்கிறது. அவர்களும் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது அவருடைய உடல் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் குறிப்பாக இந்த சம்பவம் தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை என்பது தற்போது நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கொலைக்கான காரணம் என்ன என்பது இதுவரை தெரியவில்லை. காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணியன், தற்போது அவர் உடல் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நிலையில் அங்கு பாதுகாப்புக்காக போலீசார் எந்த அளவுக்கு இருக்காங்க? பாதுகாப்பு பணி எந்த அளவுக்கு இருக்கு? கூடுதல் விவரங்கள் என்ன? தற்போது அவருடைய மருத்துவமனையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழாமல் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங்குடைய ஓட்டுநர் அப்துல் கனி என்பவரும் காயமடைந்திருக்கிறார். அவரும் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் அடையாளம் காணக்கூடிய பணியில் காவல்துறையினர் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.